வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் லட்சுமி அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 23ஆம் தேதியிலேருந்து 29ஆம் தேதி வரை எப்படி இருக்குது. டிப் ஆஃப் த வீக் இந்த வீடியோட லாஸ்ட்டில் இருக்கும், கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு வந்து சனி வந்து உங்களுக்கு வந்து 2 இருக்கார். 7 சனியாவும் அதெல்லாம் வந்து மைண்டை வச்சுக்காதீங்க. ஏன்னா வந்து என்றைக்குமே வந்து தசா புத்தி அந்தரங்கள் தான் மேஜராக ஒர்க் பண்ணும். ஏன்னா வந்து நிறைய பேர் அதான் சொல்லுவாங்க, அதுவும் மகர ராசிக்கெலாம் வந்து ஒன்றுமே பண்ணாது. ஏன்னா வந்து அப்பா வந்து தம் பிள்ளைக்கு வந்து தப்பு பண்ணுவார்னா தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா வந்து 2ஆம் இடத்துக்கு சனி போகும்பொழுது ஒரே ஒரு விஷயம்தான், அங்கே வந்து உங்களுக்கு சந்திரன் இருக்கும். அதே நேரத்தில் அது வந்து சனி கிராஸ் ஆகும்போது உங்களுக்கு பெரிய பெரிய திட்டங்கள், ஏதாவது ஒரு பெரிய திட்டங்கள் போகிறீங்கன்னா வெளியில் சொல்லாமல் இருக்கணும். ஸோ அதுதான் ரொம்ப மெயின். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா குடும்பம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க எப்போதுமே. ஏன்னா வந்து குடும்பங்கள் வந்து சின்ன சின்ன சலசலப்புகள், குடும்பத்தில் தேவையில்லாத பேச்சுக்கள், இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து இந்த 7 சனியோட பாதிப்பில் இதில் தான் உஷாராக இருக்கணும். அதுவும் எல்லாருக்கும் நடக்குமானா எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடையாதுங்க. அதெல்லாம் வந்து போட்டு மண்டையை போட்டு ஊட்டிகிட்டு இருக்க வேண்டாம். சனி திசை புத்தி அந்தரம் மகர லக்னமாக இருந்து சனி திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு தான் வந்து இந்த குடும்பத்தில் சின்ன சின்ன ஒரு கசப்பான விஷயங்கள் நடக்குங்க. அது கூட நம்ம எதாவது பேசிடுவோம், இடம்லாம் பேசுறது, மற்றபடி வருமானம் அட்டகாசமாக இருக்குங்க. ஸோ பெரிய வருமானங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். நான் சார் நீங்கள் மட்டும்தான் வித்தியாசம் சொல்லிக்கலாம் இல்லைங்க. சனி திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு தான் இதோட எஃபெக்ட் இருக்கும். இல்லாட்டி வந்து 7 சனி அவ்வளோ பெருசாக பாதிக்காதுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஜாதகத்தில் நீங்கள் வந்து ஒரு நாலேஜை வளர்த்துக்கணும். என்ன வளர்த்துக்கணும்னா, முதல்ல வந்து நம்ம என்ன லக்னம் தெரிஞ்சுக்கணும், என்ன திசை, என்ன புத்தி, என்ன அந்தரம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. ஒரு நோட்டில் எழுதிக்கலாமே, ஒரு சின்னதாக ஒரு டைரியில் எழுதிக்கிட்டு அதை வச்சு ராசி பலன் பாருங்கள். இது வந்து இப்போ நீங்களே வந்து ஒரு சின்ன ஒரு நாலேஜை நம்ம கேதர் பண்ணிக்கிறது தானே. அப்போ என்ன ஆகுன்னா, நீங்கள் வந்து பார்க்கும்போது ராசிக்கு பார்க்கக்கூடாது. இப்போ சப்போஸ் உங்களுக்கு லக்னம் ராசி வந்து ஏதோ மிதுன ராசி ஏதோ இருக்கட்டும், அதை விட்டுருங்க. சப்போஸ் உங்களுக்கு லக்னம் வந்து மகர லான்னு போட்டு மகர லக்னம்னு வச்சுப்போமே, அந்த லக்னத்துக்கு வந்து ராசி பலன். இப்போ மகர ராசிக்கு வந்து மகர லக்னக்காரர் வந்து பலன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இது சம்மந்தமாக ஏதாச்சும் இருந்தால் சும்மா ஜஸ்ட் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். நாங்கள் வந்து ஃப்ரீயாக, காசெல்லாம் கிடையாது, ஃப்ரீயாகவே உங்களுக்கு கைட் பண்ணுறோம். ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாதுங்க. ஸோ அது வந்து பண்ணி விடுங்க. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களை கற்றுக்குங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு சயின்ஸ் ஆக்சுவலி. சும்மா கண்மூடித்தனமாக சில பேர் வந்து போடுவாங்க, என்னத்தை சொல்கிறாங்க அப்படின்னு போடுவோம். அப்படி பேசுகிறவங்க 1000 பேசலாங்க. ஒரு நாலேஜுங்கிறது வந்து ஒரு எத்தனையோ ஆண்டு காலமாக, எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட இந்த சாஸ்திரம், முக்கியமான சாஸ்திரம். இதை வந்து பேசிக்காக எல்லாருமே கற்றுக்கணும். என்னை பொறுத்த வந்து கற்றுக்கிட்டிங்கனாலே ரொம்ப நல்லாயிருக்கும். இது பேசிக் நாலேஜை வளர்த்துக்கிறது தான். இப்போ என்னோடய குருநாதர் திரு ஜிக்கு அடிக்கடி சொல்லுவார், ஒவ்வொரு ஃபேமிலியிலையும் ஒருத்தர் வந்து இதை வந்து தெரிஞ்சுக்கணுங்க. தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா கொஞ்சம் ப்ரிகாஷனாக இருந்துக்கலாம். ஓகேங்களா. தசாபுக்தி அந்தரம் சம்மந்தப்படாமல் சம்பவங்கள் நடக்கவே நடக்காது. அதனால் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. ஸோ அதனால் வந்து குடும்பம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும், அவ்வளோதான வழியே. மற்றபடி வந்து பண வரவுகள் சூப்பராக இருக்கும். பண வரவு வந்து செம்மையாக இருக்கும். நல்ல வருமானங்கள் இருக்கணும். அதுவும் மகர லக்னமாக இருந்து சனி திசை புத்தி அந்தரம் நடக்கும், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. 3ல் வந்து குரு. ஸோ 3ல் குரு வந்து 12ஆம் தேதி 3ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் இருக்கும். புதிய ஒப்பந்தங்களுக்காக ஓடுறது, வேலை மாற்றங்கள், இதெல்லாம் நிறைய நடப்பதற்கான வாய்ப்புகள் யாருக்கு நடக்கும் அப்படின்னும்போது, யாருக்கெல்லாம் வந்து மகர லக்னமாக வந்து குரு திசை புத்தி அந்த நடக்குதோ அவங்களுக்கு பெரிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். உங்கள் இளைய சகோதரருக்கு தொழில் வாய்ப்புகள் ரொம்ப பெருசாக இருக்கும். ரொம்ப சாதாரணமாக இருந்தாங்க, என் தம்பி ஓஹோன்ட்டு இருக்கிறாங்க இப்படின் போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேஜராக யாருக்கு மகர லக்னமாக இருந்து குரு திசை புத்தி அந்த நடக்குது, இளைய சகோதரிகளுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி, பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. ஓகேங்களா. எனக்கு இல்லையானா உங்கள் முயற்சிக்கு நல்லாயிருக்கும், பட் அவங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் குரு திசை புத்தி அந்தரம் உங்களுக்கு நடக்கணும் மகர லக்னமாக இருந்து. ஓகே. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 5ல் இருக்கிறது. ஸோ 4ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 5ல் இருக்கும்பொழுது நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களாக இருக்குமா நல்லா இருக்குங்க. ஸோ சொத்துக்கெலாம் நல்ல வருமானங்கள், நல்ல ஏற்றமான விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ் தான். அது வந்து நல்ல விஷயம்தான். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து 4ல் வந்து ராகு இருக்கிறது பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாக, அதாவது சொத்துக்கு சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் எமோட் ஆவீங்க. பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்கும். அம்மாவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு எமோஷனல் பாண்டேஜ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. ஸோ யாராருக்கெல்லாம் வந்து ராகு திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களோ சொத்து சார்ந்த விஷயங்கள் பெரிய பண வரவுகள் வருமானம் கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அது கொஞ்சம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, கொஞ்சம் எமோஷன்ஸ்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். மற்றபடி வந்து பண வருமானம் கண்டிப்பாக. ஏன்னா ராகு வந்து பரணி நட்சத்திரம் சுக்கிரனுடைய சாரத்தில் வந்து சுக்கிரனும் சனியும் 2ல் இருக்கும்போது நல்ல ஒரு பெரிய உணவுகளை கண்டிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மகர லக்னமாக இருந்து யாராருக்கெல்லாம் சுக்கிர திசை புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு பெரிய பணம் இந்த காலகட்டத்தில் வரும். ஸோ அது வந்து கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி சனி திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கும் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது.
அதுக்கப்புறம் பார்க்கும்போது குழந்தைகளால் நல்ல ஒரு வருமானங்கள், குழந்தைகளுடைய தனி குடும்பம் அமைவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாவே இருக்குங்க. 6ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து 12ல் இருக்கும்போது வேலையில் வந்து நிறைய அலைச்சல்கள் இருக்கும். வேலை விஷயமாக நிறைய ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், சில பேர் வந்து வேலைக்காக கொஞ்சம் வந்து செலவு பண்ணி போகிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். 6ஆம் அதிபதி மட்டும் இல்லாமல் ஒரு 9ஆம் அதிபதியும் 12ல் இருக்கும்போது வெளிநாடு சார்ந்த விஷயங்கள், வெளிநாட்டில் வந்து வேலை தேடிட்டு இருக்குன்னா வெளிநாடு போவதற்கான வாய்ப்புகள், அலைச்சல்கள் கொஞ்சம் அலைஞ்சாலும் நல்ல வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. சில பேர் வந்து மேற்படிப்பு சார்ந்த விஷயங்களுக்கு வந்து வெளிநாடு போவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த நாளில் வந்து ராகு இருக்கிறதுனால இந்த 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்களாம் வந்து ரொம்ப ஜாகிரதையாக படிக்கணும். ஏன்னா வந்து டைவர்ஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். இன்றைக்கி வந்து நிறைய கேம்ஸ் அது இதெல்லாம் இன்வால்வ் ஆகி நீங்கள் டைவர்ட் ஆவீங்க. அதுலேருந்து வெளியில் வாங்க. அதுவும் யாருக்கு ரொம்ப பெருசாக பாதிக்குன்னா 10th ஸ்டாண்டர்ட் படிக்கணும். நீங்கள் மகர லக்னமாக இருந்து ராகு தேசை புத்தி அந்தரம் இருக்கிற மாணவர்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா படிப்பில் வந்து கொஞ்சம் கவன சிதறல்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஏன்னா வந்து அந்த டைமில் அந்த மாதிரி இருக்கிற மாணவர்கள் இருக்காங்க, அவன் படிக்கணுங்க, ஆனால் ராகு திசை நடக்குது இப்போ நாளில் இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் வந்து அவனை வந்து ரொம்ப கொஞ்சம் வாட்ச் பண்ணணும். கொஞ்சம் வாட்ச் பண்ணி அவனை வந்து கொஞ்சம் சரி பண்ணிங்கன்னா தான் உண்டு. இல்லைனா வந்து படிப்பில் கான்சன்ட்ரேஷன் இருக்காது, கொஞ்சம் எமோட் ஆவான். ஸோ பார்த்துக்கோங்க. 7ஆம் அதிபதி 7ஆம் அதிபதிக்கு வந்து குருவின் பார்வை இருக்கிறதுனால நிறைய ஜாலியாக சுற்றுறது, ஹாப்பியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. கணவன் மனைவி உறவுகளிலும் நல்ல ஒரு சந்தோஷங்கள், குதூகலங்கள், நல்லா ஹாப்பியாக வந்து ஒரு ஹனிமூன் 2வது ஹனிமூன் போகலாமா 3வது ஹனிமூன் போகலாமாங்கிற லெவலில் தோணும். ஸோ இது வந்து சும்மா ஜாலியாக சொன்னது, ஃபன்னாக ரொம்ப ஜாலியாகவும் சந்தோஷமாக இருப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள், புதிய ஒப்பந்தங்கள், புதிய ஒரு வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு. இது யாருக்கு நடக்கும்? இது வந்து யார் யாருக்கெல்லாம் குரு தேசை புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களும் நடக்கும். சந்திர தேசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களும் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் 8. ஸோ 8ஆம் அதிபதி சூரியன் வந்து உங்களது ராசியில் இருக்குது. ரொம்ப இந்த பீரியட் வந்து ரொம்ப ஒரு டென்ஷனான பீரியட் தான். யாருக்குன்னா யாருக்கெல்லாம் மகர லக்னமாக இருந்து சூரிய தேசை புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வந்து அஷ்டமாதிபதி சூரியன் வந்து ராசிக்கு வர்றது. ஸோ அது வந்து என்ன ஆகும் அப்படின்னும்போது கெட்டவன் நம்மளை தேடி வரான். ஓகேங்களா, ஒரு நெகட்டிவான ஆள் வந்து நம்ம தேடி வருவதை தான் இது குறிக்குது. ஸோ அப்போ வந்து நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணுங்க. ஏன்னா வந்து நெகட்டிவிட்டியான பர்சன்ஸால் வந்து நமக்கு ஒரு பாதிப்போ ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ உருவாகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் வந்து யாரை ரொம்ப பாதிக்கும் அப்படின்னும்போது நீங்கள் மகர லக்னமாக இருந்து சூரிய திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும். வண்டி வாகனங்களில் போடுறது, யாராச்சும் மேலே பாஸ் கிட்ட பேசும்போதெல்லாம் கொஞ்சம் அமைதியாக பேசுறது ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்கள் நல்லா நல்லவர், நல்ல விஷயத்துக்காக இருக்கிறவராக இருந்தாலும் உங்களை தேடி வந்து வம்பு சண்டை இழுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அரசியல் சார்ந்தவர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். மேலதிகாரிகள்கிட்டலாம் வந்து பேசும்போது, ஓனர்கிட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக பேசணும். ஏன்னா நம்ம எதாவது எமோஷனில் எதாவது கத்தி விட்ருவோம், திட்டி விட்ருவோம். ஸோ அதனால் வந்து பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். ஏன்னா என்ன சார் நெகட்டிவாக சொன்னேன், எல்லாருக்கும் நான் சொல்லவே இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ராசிக்கு 80 லட்சம் பேர் இருப்பாங்க. அந்த 80 லட்சம் பேருக்கு வந்து பலன் வந்து ஒரே மாதிரியாக இருக்குமானா இருக்கவே இருக்காது. ஸோ அந்த நெகட்டிவிட்டியை வந்து ரொம்ப வரக்கூட, அதாவது நெகட்டிவ் யாருக்கு நடக்கும்னா 80 லட்சம் பேருக்கும் நடக்காது. யார் யார் மகர லக்னமாக இருந்து சூரிய திசை புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு தான் இந்த பாதிப்புகள் இருக்கும். ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா வந்து இது ஒரு மாத கிரகம், இதுக்காக நீங்கள் ரொம்ப டென்ஷன் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் இருந்தாலும் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. 9ஆம் அதிபதி புதன் 12ல் இருக்கும்போது நிறைய அலைச்சல்கள் இருக்கும். அங்கே ஓடியாடுறது இந்த மாதிரி விஷயங்கள், கொஞ்சம் எமோஷனாக இருக்கிறதுக்கான விஷயங்கள் இருக்கும். செலவுகள் நடக்கும். அப்பாக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது, வெளிநாடுக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு கண்டிப்பாக வெளிநாடு விசா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போய் படிப்புக்கு போகிறவங்களுக்குலாம் வந்து மேற்படிப்புக்கெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணுங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சூப்பரான விஷயங்கள் தான். என்னடா அது இப்படிலாம் சொல்லிட்டாரு, கவலைப்படாதீங்க. ஸோ லைஃப் அப்படி தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ நெகட்டிவ் பாசிட்டிவ் எல்லாமே கலந்தது தான் லைஃபு. நம்ம பார்க்க தெரியணுங்கிறது தான் உண்மையானது. மற்றபடி வந்து உங்களுக்கு தொழில் ரீதியான விஷயம், நல்ல வருமானங்கள் இருக்கும். தொழில் வந்து இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஸோ இது யாருக்கு வரும்? ஸோ மகர லக்னமாக இருந்து சுக்கிர திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க வந்து தொழில் வந்து ஒரு பெரிய பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. குடும்பம் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் வந்து சனி திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கும் இருக்குது. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கெல்லாம் சூப்பர் ஜாக்பாட் இருக்குது. கொஞ்சம் பர்ஃபெக்டாக வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கோங்க.
11ஆம் அதிபதியான செவ்வாய் 11ஆம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது 5 நல்ல ஒரு விஷயங்கள், வீடு சொத்துக்களாக நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும், குழந்தைகள் விஷயங்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது, கொஞ்சம் கருத்து வேறுபாடு வர்றது நடக்கும். ஸோ இது யாருக்கு நடக்கும்னா மக லக்னமாக இருந்து செவ்வாய் திசை புத்தி அந்தரம் நடக்கணும், கண்டிப்பாக நடக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் இருக்குது. பிரார்த்தனை, ஸோ அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து மனதார வந்து பிரார்த்தனை பண்ணும்போது சிறப்பான பலன்கள்லாம் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். டிப் ஆஃப் த வீக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது பரம்பரையாக வர ஒரு பிரச்சனைகள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து குடும்பத்தில் வந்து நிறைய குடும்பங்களில் பார்க்கலாம். இப்போது எங்களுடைய குடும்பத்திலே பார்த்துக்கலாம். எங்களுடைய குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா இருந்தார். எங்கள் அப்பாவுடைய தங்கை ஊனம் பெற்றவங்க. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கால் வந்து ஊனமாக இருக்கும், என்னுடைய அத்தை. ஓகேங்களா? ஸோ எனக்கு ஒரு தங்கை இருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா மென்டலி ரிட்டையர்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வம்சாவழியில் வந்து ஏதோ ஒரு ஜெனட்டிக் ஃபேக்டில் மாட்டிக்கிட்டு வர்றது தான் ஒரு பெரிய பேத்தட்டிக்கான ஒரு விஷயம். ஸோ இது ஏன் நடக்குது அப்படின்னும் போது இது வந்து டிரான்ஸ்ஃபரபிள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அவங்க அப்பாவுடைய சொத்துக்களை வாங்குகிறோம், தாத்தாவுடைய சொத்துக்களை வாங்கிறோம். ஸோ அதெல்லாம் வரும்போது ஏதோ ஒரு ஜெனட்டிக் ஃபேக்டில் வந்து இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பரிகாரங்கள் இருக்கானா, என்னை பொறுத்தவரை தான தர்மங்கள் பண்ணினே வாங்க. இந்த ஜெனட்டிக் ஃபேக்ட்லேருந்து வெளியில் வரணும்னா ஒரு சில ஆத்மாக்கள் சில விஷயங்கள் வந்து நம்ம தாத்தாவோ முப்பாட்டனாரோ ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அந்த காலகட்டத்திலலாம் வந்து இவ்வளோ என்ன சொல்கிறது, விஞ்ஞான வளர்ச்சி இல்லாத காரணம், வயக்காட்டுல வச்சு ஒரு பொண்ணை ரேப் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு. பெண் சாபம், பெண் வன்மம், இதெல்லாம் நிறைய நடந்திருக்கு அந்த காலகட்டத்தில். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜாதிய ரீதியான விஷயங்கள் வந்து இவன் வந்து பெரிய நிலச்சுவாந்தராக இருப்பான், இவனை கேட்கலன்னும் போது போட்டு அடிக்கிறது, கூலி கொடுக்காம மிதிக்கிறது, கொத்தடிமையை நடத்துறது, நீ வந்து என்ன நீ எனக்கு கீழே இருக்க வந்தானே அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வம்சாவழி தழைக்கா விடாமல் பண்ணுறது. ஏன்னா வந்து இவன் மேலே வந்துட்டானா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவனை வந்து போட்டு தள்ளிடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு தோஷம் வந்து மாட்டிக்கிதுங்க. ஓகேங்களா? ஸோ இதனால் வந்து நமக்கு பாதிப்புகள் வருது. ஸோ இது வந்து எப்படி வருது? ஸோ எங்களது குருநாதர் திரு ஜிகே அவர்கள் சொல்வார் அடிக்கடி, இந்த வம்சாவழியில் வந்து மேஜராக வந்து ப்ராப்ளம் யாருக்கு வருதுன்னும் போது அவங்களுடைய சொத்துக்களை வாங்குறவங்க, அப்பாவுடைய துட்டில் வாழ்ந்தவன், இவங்களுக்கு தான் வந்து பெருசாக பாதிப்பு வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜெனட்டிக் ஃபேக்டில் இதுதான் எஃபெக்ட் பண்ணுதுங்க. எப்படின்னா இப்போ ஒருத்தருக்கு வந்து 3 குழந்தை, உதாரணம் சொல்ல போனால் ஒருத்தருக்கு வந்து 3 பிள்ளைங்க இருந்தாங்க. ஸோ 3 பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூவாக ஒரே வியாதி அட்டாக் ஆகுது. அப்பா வந்து ஒரு நோயினால் பாதிக்கப்படுறார், இறக்குறார். அதே நோய் இந்த பையனுக்கு வருது. முதல் பையனுக்கு வருது, அவரும் இறக்குறார். 2வது பையனுக்கும் அதே வியாதி. ஆனால் 3வது பையன் மட்டும் என்ன பண்ணிட்டான்னா லவ் பண்ணிவிட்டு இந்த குடும்பமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெனட்டிக் ஃபேக்டரை விட்டுட்டு ஒரு வெளியில் போய்ட்டு அந்த செயின் லிங்க்லேருந்து அவர் கலந்து போயிட்டார். அவர் அங்கே பொண்டாட்டி வீட்டோட சந்தோஷமாக இருக்காருன்னு வச்சுக்கோமே. ஸோ லவ் பண்ணிட்டு போயிட்டார். அவங்களும் அந்த குடும்பத்துக்கும் ஒட்டு உறவே கிடையாது, சொத்துக்கள் எதுவுமே ஒரு பைசா விடும். ஆனால் அவருக்கு அந்த நோய் வரவே இல்லை. ஸோ எப்படி இந்த ஜெனட்டிக் ஃபேக்ட் வருதுங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுலேருந்து வெளியில் வரணும். அதுக்கு நான் சொத்தெல்லாம் தூக்கி கொடுத்துட்டு சொல்ல பேராசைப்படாதீங்க. ஏன்னா வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த சொத்துக்களை வச்சுக்கிட்டு மல்லு கட்டுறதும் பெரிய பாடு. எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் இருக்கார். அவங்க கேஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த ஏரியாவில் வந்து ஒரு முக்கால்வாசி சொத்துக்கள் அவங்களுக்கு தாங்க. உதாரணம் சொல்லப்போனால் நம்ம இடம் ஏரியா பேரே சொல்லாமல் யார் என்ன பண்ண போகிறா, கோடம்பாக்கம்னு ஒரு ஏரியாங்க. ஸோ அங்கே வந்து ரங்கராஜபுரம்னு ஒரு ஏரியா இருக்குது. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு கிரவுண்டுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 200 கிரவுண்டு அவங்களுக்கு இருக்குங்க சொத்து. பார்த்துக்க 200 கிரவுண்டு, அவ்வளோ பெரிய ப்ராப்பர்ட்டி இருக்கிற ஒரு ஃபேமிலி. ஆனால் இவங்க அப்பா அண்ணன் தம்பிங்க 3 பேருமே சண்டை போட்டுக்கிறாங்க, சொத்து பிரிக்க விடாமல் ஒரே கோர்ட்டில் இருக்குது. ஏதோ அதில் இருக்கிற வருமானத்தை இத்தனைக்கும் அவங்க அப்பா எல்லாத்தையுமே வந்து அவர் வந்து பிரித்து கொடுத்துட்டார். அவர் உயிரோடு இருக்கும்போதே பசங்களுக்கு பிரித்து கொடுத்துட்டாரு. ஆனாலும் இந்த நடுவில் இருக்க பையன் வந்து கேஸ் போட்டு எந்த சொத்தையுமே விற்க விடாமல் ஒரே ஸ்டே வாங்கி ஒரே பிரச்சனை படி எத்தனை ஆண்டுகள் தெரியுங்களா, மோர் தென் 50 இயர்ஸ். இந்த சிவில் கேஸ் வந்து 50 வருஷமாக போச்சு. யாரும் அந்த இடத்த வந்து பராமரித்து பண்ண முடியல. இருக்கிற பில்டிங்கில் வாடகை வந்ததை விட அவங்க வாங்கியிருந்தாலும் மற்றபடி வந்து இடித்து உடச்சி எதுவுமே பண்ண முடியல. நிறைய வேக்கன் கிரவுண்டை கட்டவும் விடலை. ஸோ இந்த மாதிரி ஒரு நிறைய பிரச்சனைகள் போச்சு. காரணம் சொத்து. நான் அந்த நண்பன், எனக்கு அவர் நண்பர் தான், அவர்கிட்ட கேட்டேன், ஏன்பா எதுக்குப்பா ஒரு சொத்து தானேப்பா, விட்டு கொடுத்துட்டு போக வேண்டியதானப்பா, ஏன்ப்பா இப்போ சண்டை போடுங்கன்னா, தலைவரை நாங்கள் 3 பேர், எங்கள் அப்பா சித்தப்பா 2 பேர் 3 பேர், அதில் நடுவில் இருக்கிறவருக்கு வந்து தத்து கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த காலத்தில் வந்து தத்து கொடுத்துருவாங்க. ஸோ வேற ஒருத்தருக்கு தத்து கொடுத்துட்டாங்க. ஆனாலும் எங்கள் தாத்தா என்ன பண்ணால், தத்து கொடுத்த பிள்ளையாக இருந்தாலும் ஈக்குவலாக வந்து 3 பேருக்குமே ஷேர் கொடுத்தாரு. அந்த நடுவில் இருக்கிறார் பார்த்தீங்களா, தத்து போனார் பார்த்தீங்களா, அவர் இந்த ஷேரையும் வாங்கிட்டார். அவருக்கு வந்து அந்த தத்து கொடுத்த இடத்துலேருந்து அவருக்கு ஒரு 100 கிரவுண்டு எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு. நல்லா கொஞ்சம் அங்கேருந்து ஒரு, ஆனால் அந்த தத்து கொடுத்தவரோட லேண்டில் கவர்மெண்ட் வந்து ரோடு போடும்போது ஒரு 2.5 கிரவுண்டு 3 கிரவுண்டு எடுத்துருச்சு. சரிங்களா? இப்போ இவர் என்ன சொல்ல, நடுவில் இருக்கிறவர், உங்களுக்கெல்லாம் அப்பா ஈக்குவலாக பிரித்து கொடுத்தாரு, எனக்கு இந்த 3 கிரவுண்டு கவர்மெண்ட் எடுத்துச்சு, அதை நீங்கள் கொடுங்கடான்னு சொல்லிட்டு சண்டை போட்டு கேஸ் இதுதான்.
எவ்வளோ ஒரு மோசமான மட்டமான புத்தி பார்த்தீங்களா? இந்த பையனை கேட்டால் ஏங்க தாத்தா ஈக்குவலாக பிரித்து கொடுத்தாரு, ஆனாலும் வந்து அவருக்கு அங்கேருந்து ஒரு 100 கிரவுண்டு வேறு வந்தது இல்லைங்க. அதை அவன் கணக்கில் சேர்த்துக்க மாட்டேன்றான். அதையும் வாங்கிட்டு இதையும் வாங்கிட்டு கேஸை போட்டுட்ருக்கான். இதுதான் பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி இந்த கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு லெவலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுல போய் எவனுமே வாழல, எல்லாம் செத்து போயிட்டாங்க இப்போ. ஓகேங்களா? ஸோ நடுவில் இப்போ தான் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த கேஸ் இல்லாமல் எல்லாமே இவங்க பேர குழந்தைங்க அது ஒரு 2-3 ஜென்ரேஷன் கழிச்சு இப்போ தான் ஏதோ பிரித்து அவன் பில்டிங் கட்டியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு சொத்துக்கள், அதான் சொல்கிறேன், அந்த வழியாக வர ஒரு பிரச்சனைகளால் இந்த மாதிரிலாம் மாட்டிக்குது. நான் என்ன சொல்கிறேன், விட்டு கொடுத்துட்டு போயிடுங்க. நைரா போய் சொத்து இல்லைன்னா என்னங்க, சொத்து இல்லைன்னா என்ன ஆகுது, நம்ம வாழணும் இல்லைங்களா? ஸோ அதனால் வந்து ஜெனட்டிக் ஃபேக்ட்லேருந்து வெளியில் வர பாருங்கள். இதுலேருந்து வெளியில் வரணும்னா ஒரே விஷயந்தான், அமாவாசை திதி கொடுக்கணுங்க. ஸோ அமாவாசை திதி கொடுக்கறனால தான் வந்து இதுலேருந்து வெளியில் வர முடியும் உங்களுக்கு ஜெனட்டிக் ஃபேக்ட்லேருந்து. ஏன்னா அந்த ஆத்மாவை நினச்சி நீங்கள் திதி கொடுங்க. எங்கள் அப்பா அம்மா முப்பாட்டினார் யார் என்னென்ன பாவம் பண்ணாங்களோ, ஸோ அதனால் வந்து நான் வந்து இந்த தர்ப்பணம் பண்ணுறேன்னு சொல்லி திதி கொடுத்துட்டு யாருக்காச்சும் ஒருத்தருக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு துணி எடுத்து கொடுங்க. துணி ஒரு 100 ரூபா பணம் வச்சு கொடுத்துட்டு வாங்க. ஸோ இது கொடுக்க உங்கள் ஜெனட்டிக் ஃபேக்டில் ஏதாவது ஒரு நட்சத்திரம் ஏதாவது ஒரு காரணத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இது உங்களை விட்டு விலகும். ஸோ சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, துணி எடுத்து கொடுக்குறது, 100 ரூபா பணம் கொடுக்குறது, இதை மட்டும் அமாவாசை பண்ணிட்டு வரும்போது இந்த ஜெனட்டிக் ஃபேக்டில் வந்து எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு 50 ஆண்டு கால வாழ்க்கையை வந்து ஒரு 3 கிரவுண்ட் எல்லாம் தொலைச்சவங்கலாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு டிப் ஆஃப் தி வீக்கு ரொம்ப பிடிச்சி நினைக்கிறேன். ஸோ நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.